எம்ஜிஆர் ஒரு பாடல் பாடியிருக்கார். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலுமே கொள்ளை அடிக்கிறார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 520 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. செய்யதானே இவ்வளவு அறிவிப்பு வெளியிட மாட்டாங்க. எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும், அதுக்காக நிறைவேற்ற முடியாத திட்டங்களை எல்லாம் 520 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் நிறைவேற்றல. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் போராட்டம். அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வு திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தரப்படுனாங்க, தரல. போராட்டம் வெடிச்சிட்டு எங்க பார்த்தாலும் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. படித்தவரையும் ஏமாத்துறாங்க, படிக்காததையும் ஏமாத்துற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல சத்துணவு அமைப்பாளர்கள் அவர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம். போராட்டம் நடக்காத நாளே இல்ல. தினந்தோறும் போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இப்படி இருக்கும்போது இவர் கேட்கிறார் மக்கள் தொலைபேசியில, நீங்கள் நலமா, நீங்கள் நலமா, யாரு நலமா இருக்கிறா, நீங்க நலமா இருக்கிறீங்களா? இது யாரு சொல்லி கொடுத்து பேசினாரோ தெரியல. அவருக்கு இது எதிர்ப்பா வந்துடுது. இவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்குது, மக்கள் இவர் பிரச்சனையை தமிழ்நாட்டில் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க, இதையெல்லாம் தீர்க்க வக்கில்ல, நீங்கள் நலமா இருக்கிறீங்களான்னு கேட்கிறார். நாட்டு மக்கள் நலமா இருந்தா ஏங்க இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க? விலைவாசி உயர்வு, இன்னைக்கு அரிசி ஒரு கிலோ 15 ரூபாய் உயர்ந்து போச்சு. இன்றைக்கு எண்ணெய் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, சக்கரை விலை உயர்வு, மளிகை சாமான் அத்தனையும் 40% உயர்வு. போன ஆண்டு அதிமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் இருந்தா போதும், குடும்பம் அழகா நடத்தலாம். இப்ப 14,000 ரூபாய் தேவைப்படுது. ஆக 4,000 ரூபாய் இந்த ஆட்சியில கூடுதலா செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாங்க மக்கள். அதற்கு பதில் சொல்ல வக்கில்ல. நீங்கள் நலமா என்று மக்களை பார்த்து கேட்பதிலே ஸ்டாலின் மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க. மக்களை பத்தி சிந்திக்காத ஒரு முதலமைச்சர், மக்கள் எப்படி இருக்கின்றாரு கூட தெரியல. அப்பொழுது நம்ம திரைப்படத்தில் பார்ப்போம், அரசர் வெளியிலே வரமாட்டார், நாட்டில் அரசர் வெளியிலே வரமாட்டார். அப்புறம் மந்திரி கூப்பிடுவார், மந்திரி யாரை வாருங்கள், நம்முடைய நாடு எப்படி இருக்குன்னு கேட்பார். அரசே மும்மாரி மழை பெய்கிறது, மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியே மன்னர் மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போயிடுவார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.